நானும் வாங்கி கொடுக்கல, நீயும் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் ஏது சாக்லேட்? ஏதுடா? அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. இவன் ஏன் புள்ள, அவன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். அவனுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி கொடுப்பேன். நீ கொஞ்ச நாளைக்கு உன் அப்பா கூடவே இரு, சரியா? அப்பா உன்னை ஸ்கூலுக்கு கூட்டு போவாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு, வெளியில கூட்டு போவாரு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் வாங்கி தருவார். சரியா? நட்டாஷா வந்ததுக்கு அப்புறம் அவளையும் இவனையும் ஒரே ரூம்ல வச்சுக்க முடியாதுங்க. எக்கச்சக்க பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவன் கூட தான் இருப்பேன். கார்த்திக், பெரியப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? இனிமே நீ உங்க அப்பா கூட தான் இருக்கணும்னு சொன்னாருல்ல. போப்பா போ. எங்க கார்த்தியை பாத்தீங்களா? வாசல்ல இருக்காமா. கனகாவை இப்பதான் வந்து தேடிட்டு அவங்க கூட விளையாட போயிருக்கான்னு நினைக்கிறேன். சாப்பிடல, அதான். அப்படியா? போய் கூப்பிடு. சரிங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அடிக்கடி சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. சாப்பிட்ற நேரத்துல போய் சாக்லேட் சாப்பிடலாமா? கனகா, சாப்பிட்டுட்டியா? நீ சாப்பிட்டது மட்டும் இல்லாம கார்த்தி அண்ணாவையும் சேர்த்து கெடுக்கிறியா நீ? நான் கொடுக்கல பெரியம்மா. யார் வாங்கி கொடுத்தாங்க? கார்த்திக் அண்ணா தான் கொடுத்தான். ஏது கார்த்திமா உனக்கு சாக்லேட்? அம்மா கொடுத்தாங்களா? சொல்லு கார்த்தி, அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? இல்லையேக்கா, நான் எதுவும் வாங்கி கொடுக்கலையே. நானும் வாங்கி கொடுக்கல, நீயும் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் ஏது சாக்லேட்? ஏதுடா? அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. சே, வாடா. ஏய் ஆனந்தி. ஏய் ஆனந்தி, எதுக்கு என் புள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த? யார கேட்டு நீ வாங்கி கொடுத்த? என் பையனுக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். யாரை கேட்கணும்? ஏய் சே, வாய் மூடு. புள்ள பிடிக்கிறவ மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம என் புள்ளைய வெளியில கூட்டிட்டு போய் என்னமோ வாங்கி தர சாப்பிட. என்ன இப்படி எல்லாம் செஞ்சு புள்ளைய மைக்கி உன் கூட வச்சுக்கலான்னு தானே? ஏய், சும்மா அதே பேசிட்டு இருக்காத. குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்கு. அதை எந்த காலத்துல யாராலையும் மாத்த முடியாது. சரவணா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? ஏன் புள்ளங்க மாமா, இதுக்கு ஒரு முடி வினிக்க தெரிஞ்சாகணும் மாமா. இப்படியே போயிட்டு இருந்தா இது சரி வராது. அதுக்காக தாண்டி நானும் வெயிட் பண்றேன். பாத்திரலாம் இன்னைக்கு. ஏய், உன் நோக்கம் என்னன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும்டா. உனக்கு உன் பேர்ல சொத்து வரணும். இப்ப உன் புள்ள பேரை தானே அதை எழுதி வைக்க போறாங்க. அதுக்கு உன் புள்ள உன் பக்கம் வந்து நிக்கணும். அவனுக்கு நீ கார்டியன் ஆயிட்டேன்னா எல்லாத்தையும் நீ அடிச்சு போயிடலாம்ல. அந்த எண்ணம் உனக்கு. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இவன் ஏன் புள்ள, அவன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். அவனுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அப்படியாப்பா? அவன் உன் புள்ள தானே? அப்போ ஒன்று செய்ப்பா. இனிமே நீயே இந்த புள்ளைய வளர்த்துக்கோப்பா. மாமா, என்ன மாமா இது? ஆமாம்மா, என் புள்ளன்னு வாய்க்கு வாய் சொல்றான்ல, அவனே பார்த்துக்கிட்டோம். அவனே ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வரட்டும், அவனே சமைச்சு கொடுக்கட்டும்.
கார்த்திக்கு தேவையானதெல்லாம் அவனே செய்யட்டுமா? இல்ல இல்ல மாமா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது என் புள்ள நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. மாமா வேண்டாம் மாமா. அவன் பார்த்துக்கிட்டோம். நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வா. ஆ? ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஐயோ, பாத்துக்கோப்பா, நல்லா பாத்துக்கோ. நாங்க ஒண்ணும் சொல்லலையே. கார்த்திமா, நீ கொஞ்ச நாளைக்கு உன் அப்பா கூடவே இரு, சரியா? ஆ? அப்பா உன்னை ஸ்கூலுக்கு கூட்டு போவாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு, வெளியில கூட்டு போவாரு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் வாங்கி தருவார். ஆ? சரியா? வா. மாமா 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 இரும்மா. வேண்டாம் மாமா. மாமா ஆனந்தி, புள்ளைய பாத்துக்க மாட்டேன். இரும்மா, வேண்டாம் ஆனந்தி. மாமா, வேண்டாம் சொன்னா மாமா. கேளு. மாமா, சொல்றத வேண்டாம், நான் அனுப்ப கேளு. மாட்டேன். நான் அனுப்ப மாட்டேன், அனுப்ப அவனை மாட்டேன். விடு, அவன் என் பாத்துக்குவான். புள்ள மாமா, வேண்டாம் மாமா. மீனாட்சி, அக்கா சொல்லுங்க. மீனாட்சி, அக்கா, என் ஆனந்திய புள்ளைய கூட்டிட்டு போ. எனக்கு எனக்கு வேண்டாம் மாமா. மீனாட்சி, கூட்டிட்டு போன்னு சொல்றல. விடு. வேண்டாம் மாமா, மாமா. மீனாட்சி, கூட்டு போ. நீ வாடா. கார்த்தி. போ. நீ போ உள்ள. வா ஆனந்தி. ஒண்ணு இல்ல. நீ வாடா சொல்லு. இந்தாப்பா, ஓம் புள்ளைய உன்கிட்ட சேர்த்துட்டேன். ஆ? நீ அவனை பத்திரமா பாத்துக்கோ, சரியாப்பா? ஆ? ஏங்க இவ்வளவு டென்ஷன்? நீங்க பிளான் பண்ண மாதிரி பையன் தான் உங்க பக்கம் வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? அட, நான் பையனை வெளில கூட்டு போறது, பொருள் வாங்கி தரதெல்லாம் பரவாயில்லங்க. ஆனா அவனை என் கூடயே வச்சுக்கணும்னா எப்படி எப்படி முடியும்? நட்டாஷா இன்னைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா, சரி. ஆனா அவ வந்துட்டானா அவளையும் இவனையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு எப்படிங்க? நாம தான் நட்டாஷா கிட்ட ஓரளவுக்கு உண்மையை சொல்லி புரிய வச்சிட்டோம்ல, அவ வரட்டும், நிதானமா பேசி இதுல ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லைங்க, அவளை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. எது சொன்னாலும் அப்போதைக்கு அவ கேட்டுப்பா. ஆனா அதுக்கப்புறம் அவ டார்ச்சர் ஆரம்பிச்சிருவா. கார்த்தி எங்க ரூம்ல எங்க கூடவே இருக்கிறதெல்லாம் சத்தியமா சரிப்பட்டு வராதுங்க. என்ன சரவணன் இது? நாம ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நடுவுல இது எல்லாமே சின்ன சின்ன சிக்கல் தான். அதை தாண்டி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பையன் கார்த்திக் நாளைக்கு கோர்ட்ல உங்க பக்கம் பேசணும். அப்பதான் உங்களுக்கு சொத்து கிடைக்கும். அதை முதல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் யோசிச்சிங்கன்னா அப்புறம் அது மிஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அந்த பையனை கடைசி வரைக்குமா நீங்க பாத்துக்க போறீங்க? இந்த கோர்ட்டு பஞ்சாயத்து இதெல்லாம் முடிகிற வரைக்கும் தானே? அது வரைக்கும் சமாளிக்க முடியாதா? நீங்க ரெண்டு பேரும் பேசினதே பேசிட்டு இருக்கீங்களே தவிர நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. நட்டாஷா வந்ததுக்கு அப்புறம் அவளையும் இவனையும் ஒரே ரூம்ல வச்சுக்க முடியாதுங்க. எக்கச்சக்க பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவ பாத்துக்கிறா, அப்பப்ப நான் வெளியில கூட்டு போறேன், அது ஓகே. ஆனா அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, கூடவே இருந்து பாத்துக்கிறது, இதெல்லாம் சரியா வராதுங்க. அவகிட்டே இருந்து அவளையே பாத்துட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு உங்க பக்கம் எப்படி பேசுவான் பையன்? அவன் அவங்க அம்மா பக்கம் தானே பேசுவான். அதுலயும் உங்க பையன் நல்ல விவரமா தான் இருக்கான். சும்மா வெளியில கூட்டிட்டு போய் 4 சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவான்னு நினைக்காதீங்க. அவன் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டு அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு எல்லா வகையிலயும் அப்பா நீங்க தானே அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவன் கோர்ட்ல கரெக்டா பேசுவான். அதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தயங்குனீங்கன்னா அப்புறம் பெரிய விஷயத்த கோட்டை விட்டுருவீங்க. எனக்கு புரியுதுங்க, ஆனா நட்டாஷா ஏத்துக்க மாட்டாளே. நட்டாஷா கிட்ட பேசிக்கலாங்க. இல்லங்க, அப்பாவா இவனை கூடயே வச்சுக்கிட்டு நான் எல்லாம் செய்யறதெல்லாம் ஓகே. ஆனா நட்டாஷா எப்படி இவனுக்கு எல்லாம் செய்வா? அவ என்னங்க செய்யணும்? இந்த விஷயத்தை எதிர்க்காம கண்டுக்காம இருந்தாலே பத்தாதா உங்களுக்கு? போதுங்க,
ஆனா அவ அப்படி இருக்க மாட்டாளே. இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்டு சரி சரின்னு தலையாட்டுவா. ஆனா நாளைக்கு இதையே வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவா. என்கிட்ட சண்டை போட்டா கூட பரவாயில்லங்க. ஆனா அவ கார்த்திக் கிட்ட போய் ஏடா கூடமா ஏதாவது பேசி வைப்பா. அப்புறம் அந்த பையன் மனசுல என்ன எண்ணம் வரும்? அவன் எனக்கு எதிராக தானே பேசுவான். என்ன விட்டு விலகி தானே போவான். சும்மா நீங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க சரவணன். பையனை உங்க பக்கம் கொண்டு வந்துட்டீங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தான் காய் நகர்த்தி அவனை மொத்தமா உங்க பக்கம் இழுத்து கொண்டு வரணும். கோர்ட்ல இந்த கேஸ் வரும்போது பையன் சொல்லிட்டானா அதோட இந்த சிக்கல் தீந்து போயிடும். சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்க அம்மா கிட்ட தான் வளரணும்னு சொல்லுது. அப்படி பார்த்தா உங்க பையன் தானா ஆனந்த் கிட்ட போயிடுவான். அந்த மாதிரி நேரத்துல பையன் அப்பாவோட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சாதான் நமக்கு பிரச்சனை. ஆனா உங்க பையன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவனை அவங்க அம்மா கிட்டே தள்ளி விட்டுறலாம். என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. பிரச்சனையை அதிகப்படுத்துற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க தெளிவா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படியே இந்த ட்ராக்லயே போங்க. அதான் நல்லது. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா 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 பாருமா. அம்மா என்ன பாருமா. வேணாம் கார்த்திக், நீ போ. நீ போய் உங்க அப்பா கூடவே இரு. உங்க அப்பா தானே உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு சாக்லேட் வாங்கி தராரு, வெளியில கூட்டிட்டு போறாரு. அம்மா இல்லம்மா. இல்லப்பா, நீ அவர் கூடவே போ. உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுக்கறதான பிடிச்சிருக்கு. நீ போ கார்த்திக், போ உங்க அப்பா கிட்டே போ. அம்மா இல்லம்மா, நான் உன் கூட தாம்மா இருப்பேன். கார்த்திக், பெரியப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? இனிமே நீ உங்க அப்பா கூட தான் இருக்கணும்னு சொன்னாருல்ல. போப்பா போ. இனிமே உனக்கு உங்க அப்பா தான் எல்லாம். இத்தனை நாள் அந்த ஆள் இங்க இல்லல்ல, இப்பதானே வந்திருக்காரு அப்பன்னு புதுசா. போ, நீ அவர் கூடவே இருப்போ. அம்மா நாங்க போக மாட்டோம்மா, நான் உன் கூட தாம்மா இருப்பேன். வேணாம் கார்த்திக், வேணாம், போ நீ போ. அம்மா அம்மா பேசுமா, என் கூட பேசுமா. அம்மா பேசுமா. வேண்டாம்ப்பா கார்த்திக், நான் பேச மாட்டேன். நீ போ. பெரியப்பா உன்கிட்ட சொன்னாங்கல்ல, அத நீ கேட்கணும்ல. இப்போ எனக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு பெரியப்பா பெரியம்மா மட்டும் தான்டா. அவங்க சொன்னதை கேட்கணும்பா. நான் கிளம்புறேன். இங்க இருந்தா நீ இப்படிதான் சொல்லுவ. நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். நீ போய் உங்க அப்பா கிட்ட இரு, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். ஒண்ணு தேவையில்லை, நான் போறேன். அங்க எங்க
அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனா நான் அந்த ஆளு கண்டுக்காம நீதான் உலகம் நீதான் எல்லாம் இருந்தேன் பாரு. இப்ப அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. நான் போறேன், நான் எங்க அப்பா கிட்ட போறேன், நீ உங்க அப்பா கிட்ட போ. ஆனா ஒண்ணுடா சாமி, நீ அந்த திருட்டு பையனோட மகன் தான நிரூபிச்சுட்ட. நல்லது, போ, நீ உங்க அப்பா கிட்ட போ. அம்மா தாத்தா வீட்டுக்கு நானும் வரேம்மா, ப்ளீஸ்மா. வேணாம் கார்த்தி, வேணாம். பெரியம்மா பெரியப்பா பேச்ச என்னால தட்ட முடியாதுடா. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. நீ உங்க அப்பா கூட தான் இருக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. போ, நீ போ, நான் போறேன். பெரியப்பா, சொல்லு. பெரியப்பா, அம்மா என்னை விட்டு தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க பெரியப்பா. நான் அம்மா கூடவே இருக்கணும் பெரியப்பா, எங்கேயும் போக மாட்டேன் பெரியப்பா. நீங்க சொல்லுங்க பெரியப்பா. அம்மா என் மேல கோவமா இருக்காங்க, போ போன்னு விரட்டுறாங்க, அலறாங்க. ப்ளீஸ் பெரியப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க பெரியப்பா. நீங்க சொன்னா கேட்பாங்க பெரியப்பா. சொல்லுங்க பெரியப்பா, சொல்லுங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. சரிடா, நீ வா. மீனாட்சி, பாரு, திடீர்னு வந்து நான் இங்கேயே இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். அதான் உன்கிட்ட கூட்டு வந்தேன். என்னம்மா? பெரியம்மா, அம்மா என்ன அப்பா கிட்டயே போக சொல்றாங்க. ஆ, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க பெரியம்மா. நான் எங்கேயும் போல பெரியம்மா, அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்லுங்க பெரியம்மா. கார்த்தி, நீ உன் அப்பா அம்மா 2 பேரோடயும் இருக்கணுங்கிறதாப்பா என் ஆசை. ஆனா உங்க அப்பாவுக்கு அம்மாவை இவங்கிட்ட நான் என்னங்க சொல்லுவேன்? உன்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? இது பாரு, இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்றேன், வேற வழியே இல்ல. இங்க பாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேருமே தனித்தனியா இருக்காங்க. அதனாலதான் அப்பா கூட ஒரு ஆன்ட்டி இருக்காங்களா பெரியம்மா? கார்த்தி, கடவுள் இந்த வயசுலயே உனக்கு எல்லா அனுபவத்தையும் கொடுத்திருக்காருப்பா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. நீ அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது கார்த்தி. ஆனா உங்க அப்பா என்னங்க சொல்றது இவன்கிட்ட? இவன் அப்பா இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு எப்படிங்க இந்த பிஞ்சு மனசுல நான் விதைக்க முடியும்? உங்க அம்மா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு நீதான் உங்க அம்மா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். ஒருவேளை நாளைக்கு உங்க அப்பா மனசு மாறி உங்ககிட்ட வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான் கார்த்தி. நீ அம்மாவுக்கு ஆதரவா அவங்க கூட எப்பவுமே இருக்கணும், சரியா? உங்க அம்மாவுக்கு புருஷனும் இல்ல, இப்ப ஒன்ன விட்டா உங்களுக்கு வேற யாரா இருக்காங்க? பாவண்டா உங்க அம்மா. நான் அம்மா கூடவே இருக்கும் பெரியம்மா, ப்ராமிஸ் பெரியம்மா. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க பெரியம்மா. அம்மா தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க,
நீங்க அவங்கள இங்கேயே இருக்க சொல்லுங்க பெரியம்மா. என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா. ம். சரி, நான் சொல்றேன். எங்க இந்த உலகத்துல குழந்தை வரம் கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமான விஷயம்னு நமக்கு தெரியுது. இந்த பச்சை புள்ளைய எப்படி சங்கடப்படுத்துறாங்க பாத்தீங்களா? எனக்கு இவனை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அழாதீங்க பெரியம்மா. இனிமே நான் கரெக்டா இருப்பேன், சமத்தா இருப்பேன். குட்டிப்பா, நான் ஒண்ணு சொல்லலடா. நீ என் செல்ல குட்டி, நீ அருமையான பிள்ளை, தங்கமான குழந்தை. அந்த முருகரோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தால தான் இந்த வைரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குடா. சரி வா. பாட்டியை கும்பிடு. பாட்டி கும்பிடு. அம்மா, இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். இவங்க எல்லாரும் எப்பவுமே நல்லா இருக்கணும். கார்த்தி, பாட்டி கிட்ட வேண்டிக்கோ. அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா அவங்க உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. புரியுதா? வேண்டிக்கோ. பெரியம்மா, அம்மா கிட்ட சொல்லுங்க பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா. வாங்க பெரியம்மா. கண்டிப்பா சொல்றேன். போலாமா? சரி வா. இவங்க எதுக்கு இந்த பையனை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க? என்னமோ எடை கூத்து நடக்குது. இதை சும்மா விடக்கூடாது.